சாந்தி, எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன். இதை பற்றி தான். நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆண் பெண் அந்த ஈர்ப்பு இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டோம். ஸோ அப்படியே வளர வளர எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அப்பவும் நம்ம காட்டிக்க மாட்டோம். இன்னும் கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேசிக்க கூட மாட்டோம். அப்போ நமக்குள்ளே மட்டும்தான் இப்படி இருக்குது போல இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அதனால தான் நம்ம பேசிக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த 4வது 5வது 6வது அந்த டைமில் அப்படியே ஸ்லைட்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 7th 8th அந்த டைம் தான் வந்து அது ஸ்லைட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. 8th மேலே வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அது பேசுகிறதோடு இருக்கும். அதாவது மற்றவங்க இவன் அவனை லவ் பண்ணுறான் இப்படி தான் இருக்குமே தவிர, அதாவது ஸ்கூலில் அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் மனசுக்குள்ளே அது இருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்ப் ஆகிறது, இன்னும் கேட்டால் டீச்சரை பார்த்தே டிஸ்டர்ப் ஆகிறது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க, ஜென்ரலாக வெளிப்படுத்த மாட்டாங்க. பட் ரேராக அதுவும் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போகும்போது அதுவும் இது மெயினாக நமக்கு என்ன ஆகுனா, ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு, அதாவது ஒரு ஸ்கூல்லே ஒரு 5-6 வருஷம் அல்லது 10 வருஷம் கூட படிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு சுத்தமாக வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அது சுத்தமாக வேறு ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுடைய கேரக்டர் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு உலகம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் அது இல்லை. அப்போ இது எப்படி வருதுன்னே நமக்கு தெரியல. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து இது ரைட்டு தான் போல இருக்குது, எல்லாருக்கும் இப்படி டிஸ்டர்ப் ஆகும் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் அப்போ 2 பேருமே, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கொஞ்சம் நல்ல மிங்கிள் ஆகும் பொழுது சொல்லிடுறது இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அது +2 காலேஜில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் வேலைக்கெல்லாம் போகும்போது ரொம்ப தைரியமாகவே சொல்கிறது. ஏன்னா அப்போ சம்பாதிக்க வேறு சேரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆகுது. ஆனால் இந்த காதல் எப்படி வருது? இப்போ சினிமாவனால தான் காதல் வருது அப்படின்னா, நிறைய பேர் வந்து சினிமாவே பார்க்காதவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவே பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு பிரிவினர் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளேயும் காதல் வருது. சின்ன வயசுலேருந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து எல்லாமே வருது. ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிற விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காதல், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு உண்மையிலே வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது காதல்னா காமத்துக்கு பர்மிஷன் வாங்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது அந்த அர்த்தத்தில் சொல்ல, வேறு ஒரு உண்மையான அர்த்தம் இருக்குது. இது எப்படின்னா, ஒருத்தங்க கோபப்படுறாங்க அப்படின்னா, ஒரு அதிகாரி கோபப்படுறாரு. அதிகாரி கோபப்பட்டால் கீழே இருக்கிறவங்க எல்லாமே அமைதியாக தான் இருப்பாங்க. அவர் அப்படி தான்ப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ புதுசாக ஆள் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வர ஒரு புது எம்ப்ளாயி கோபப்படுற அதிகாரியை பார்த்து இவர் கோபப்பட்டு நேரடியாக திட்டுருவார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு மட்டும்தான் கோபப்பட தெரியுமா, எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு காட்டுறது. இப்போ என்ன அர்த்தம்னா, நீ கோபக்காரன் காட்டிட்ட, அதே மாதிரி நானும் கோபக்காரன் தான் காட்டிட்டேன். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு பலகீனம். ஏன்னா மைண்டு வேலை செய்யாது, எல்லாருக்கும் தெரியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. அப்போ அந்த பலகீனம் உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். திருப்பி கோபப்படுறாங்க அப்படின்னா, ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி, அதாவது அதிகாரி கோபப்படுறது வந்து அவர் சீக்கிரமாக திருந்த மாட்டார். ஆனால் கீழே இருக்கிறவங்க கோபப்பட்டோன்னா ஏதோ ஒரு வேகத்தில் வெடிச்சிடுவார். வெடிச்சதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணோன்றது ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்போ தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு. ஆனாலும் சில சமயம் என்ன ஆகுன்னா, கூட இருக்கிறவங்களும் சூப்பர் மச்சான், செமையாக பண்ண, அந்த ஆளுக்கு இது வேணும், செம்ம தைரியம் தெரியுமா உனக்குன்னு போது, இதான் தைரியம் பிள்ளை இருக்குது, இதான் கரெக்டு பிள்ளை இருக்குது அப்படின்ட்டு இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கோபப்படுறதுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் தான் கோபப்படுவாங்க.
ஆனால் இந்த காமம் காதல் இருக்குது பாருங்க, சூழ்நிலையெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு பொண்ணு பையன் இருந்தாலே அந்த ஈர்ப்பு வந்துடுது. ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணை பார்த்து எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். அதேமாதிரி அழகான பையன் இருந்தால் பொண்ணுங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் அது ஸ்கூல், அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ சாய்ஸ் இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்து மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். அது அழகை வச்சு வரலாம், அறிவை வச்சு வரலாம், குணத்தை வச்சு வரலாம், ஏதோ ஒன்றத்தை வச்சு. ஆனால் அப்படி இல்லை, ஒரு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தா இருக்கிறதே ஒரு 4 பேர் தான் வேலை பார்க்குறாங்க, 3 பசங்க ஒரு பொண்ணு அல்லது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அல்லது ஒரு பையன் 3 பொண்ணுங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே அந்த பையனை பார்த்து டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ இதுதான் செம ஆச்சரியம். அவன் அழகாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஏன்னா இங்கே சாய்ஸ் கிடையாது, வேறு கிடையாது. அப்போ டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அவனை மாதிரிலாம் வரவே வராது, அப்படி அவன்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறோம். உண்மை அவன்கிட்ட எதுவும் இல்லை, நம்ம வீக்காக இருக்கிறோம், அதனால் பார்க்குறவங்க அழகாக தெரியுறாங்க. அதுதான் உண்மை. ஸோ இதுதான். அப்போ நம்ம வீக்காக இருக்கும்பொழுது அந்த வீக்னஸை தூண்டக்கூடிய ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்பொழுது அது வெளிப்படுது. ஜஸ்ட் பக்கத்தில் இருந்தால் போதும், அவர் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்ககிட்ட காமத்தை தோன்ற மாதிரி பேச தேவையில்லை, காதலாக பார்க்க தேவையில்லை, அன்பாக கூட பேச தேவையில்லை. ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த பலகீனத்தை நமக்குள்ளே தான் இருக்குது பலகீனம், வெளியில் கிடையாது. ஆனால் நாம் வெளியில் ஒரு விஷயத்தை பார்த்து நமக்குள்ளே இருக்கிற பலகீனத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அது அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிடும். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி, ஒரு சகோதரி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒரு பையன் டைம் கேட்குறான். ஜஸ்ட் அவங்க டைம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். உடனே அவன் டெய்லியும் அவங்கள ஃபாலோ பண்ணி கடைசியில் அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு வெறித்தனமாக மாறுறான். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டைம் கேட்டாங்க, டைம் சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே அவனுக்கு பிடிச்சி போச்சு. என்ன, அவங்க எதுவுமே பழக கூட இல்லை, எப்படி பிடிக்கும்? அப்போ இவனுக்குள்ளே இருக்கிற பலகீனம் அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறான். ஒருத்தங்க இப்படி ஜஸ்ட்டு பார்த்து டைம் சொன்னதுலேயே இவன் டிஸ்டர்ப் ஆகுறான்னா இவன் அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறான். ஸோ இதுதான் உண்மையான அர்த்தம். ஐ லவ் யூ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் பலகீனமாக இருக்கிறேன்னு அர்த்தம். சரி, நான் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. 2 நாளாக யோசித்து ஆமாம் நானும் பலகீனமாக தான் இருக்கிறேன்றாங்க. அதான் அர்த்தம். நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ மட்டும் இல்லை பலகீனமாக இல்லை, நானும் பலகீனமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயம் தெரிஞ்சால் எவனாவது ஐ லவ் யூன்னு சொல்லுவானா? ஆனால் உண்மை இதுதான். சரி, இந்த மாதிரி பலகீனம் எப்படி வருது? ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வருது. இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே வருது அப்படின்னா இந்த பலகீனம் எப்படி, அதாவது சினிமா மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கு 2 காரணம் இருக்குது. இயேசுநாதர் சொன்ன மாதிரி, பிறக்கும்போதே நம்ம பாவியாக தான் பிறக்கிறோம். பிறக்கும்போதே காமம் கோபம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வரும். ஆனால் என்ன ஒன்றுனா, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அடி செம்ம உதவுழும். அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்த்து உதவுழும். அதனால தான் கர்ப்பத்தில் கை கால் அசையுதுன்ட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் உள்ளே உதவாங்கிட்டு இருக்குது ஆத்மா. அந்த அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் பண்ண தப்பெல்லாம் காட்சியாக போட்டு காட்டுவார் இறைவன். ஸோ அப்போ துடிக்கிறது தான் அது. ஸோ இப்படி அடி வாங்கிட்டு வெளியே வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுது. பட் என்னன்னா, அந்த குணங்கள் பழைய ஜென்மத்து குணம் அப்படியே இருக்கும். அந்த குணம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கிறாங்க, ஒரு காமம் சம்பந்தமாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அது அவமானம் தான். நியாயப்படி நம்ம இத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இனிமேல்ட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் திருந்தணும். அப்படி தான் இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் வேறு இடத்துக்கு போன அப்புறம் என்ன ஆகும்னா, இதே சூழ்நிலை தோன்ற மாதிரி அங்கே வேற ஒரு நபர் வருவாங்க, மறுபடியும் அதே வேலையை தான் காட்டுவாங்க. ஸோ அதேமாரி தான் கர்ப்பத்தில் பயங்கர தண்டனை அனுபவித்து நான் இனிமேல்ட்டு அந்த தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லி, அது மட்டும் இல்லை ஃபுல்லாக மறந்து தான் பிறக்குது குழந்தைகளை. ஏன் நமக்கு பிடிக்குதுன்னா, எல்லா அசுத்த குணமும் இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக இருக்குது, ஆனால் மறந்து இருக்கும். ஆனால் அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய படத்தில் இதெல்லாம் பல ஜென்மத்து உறவு அப்படின்னு லவ் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பல ஜென்மத்து உறவு இருக்க தேவையில்லை, ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற காமம் பல ஜென்மமாக இருக்குது. ஸோ அதுதான் தூண்டுது. ஸோ அந்த தூண்டுதலில் தான் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இது ஒரு காரணம். இது ஜென்மமாக வர்றது, அது பிறக்கும்போதே வருது. அந்த சூழ்நிலை பிடிச்சி இழுக்குது, உனக்குள்ளே இருக்குது, வா. ஏன்னா இது சாத்தானுடைய ராஜ்யம்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை தூண்டக்கூடிய விஷயம் நிறையவே நடக்குது. உண்மையிலே குழந்தைங்களை கெடுக்கிறது, குழந்தை பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, இதுக்கெல்லாம் பண்றவனை பிடிச்சி கல்லால் அடிக்கிறது, ஜெயிலில் போடுறது, இதெல்லாம் உண்மையான தீர்வே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை அப்படி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே அப்பா அம்மா தான். ஏன்னா குழந்தை பிறக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா முழுக்க காமத்தில் மூழ்கி கிடப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பாங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் அது அந்த குழந்தையை தாக்கும், அந்த குழந்தைக்கு அந்த உணர்வை தூண்டும், பல ஜென்மத்துடைய இது தூண்டும். இது அந்த குழந்தை பார்க்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த வாயு மண்டலம், அந்த எண்ணங்கள் அது போய் தூண்டும். இன்னும் கேட்டிங்கன்னா அது ஒரு தெரு, ஒரு ஊர் அளவுக்கு கூட போகும் அந்த வைப்ரேஷன். ஸோ அப்போ பக்கத்திலே இருக்கிற குழந்தைக்கு எந்த அளவுக்கு தாக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த குழந்தைக்கு பயங்கரமாக அந்த உணர்வு வரும்போது தான் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் கிட்ட வரும்போது இந்த குழந்தை மாட்டோம். ஸோ அப்போ உண்மையில அந்த குழந்தைக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ண அவங்களுடைய குழந்தைங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க ரொம்ப சின்ன வயசுலேயே. காரணம் என்ன, இவங்க சின்ன வயசுலேயே அதாவது லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்திலே இந்தியாவில் மட்டும்தான் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே தான் காமம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்தியாவிலேயே பலகீனமாகுதுன்னா ஒட்டுமொத்த உலகத்தை கேட்கவே தேவையில்லை. இப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் எங்கே தப்பான விஷயம் நடந்தாலும் அதுக்கு சத்தியமாக காரணம் இந்தியா தான். ஏன்னா இந்தியாவுடைய தூய்மையின் அதாவது பிரம்மச்சரிய விரதத்தின் ஆதாரத்தில் தான் எல்லா நாடும் இயங்கிட்டே இருக்குது. ஸோ சன்னியாச தர்மம்னு இருக்குது, துறவர மார்க்கம். ஆனால் இப்போ அவங்களே காமத்தில் விழுற மாதிரி ஆயிடுச்சு உலகம். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக காமத்தில் இருக்கும்போது சாமியாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகுது. ஸோ அப்போ அவனே விழறான் அப்படின்னும் போது யார் காப்பாற்றுறது ஒட்டுமொத்த உலகத்தை? ஸோ அதனால தான் இன்றைக்கி அதாவது ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் காமத்தில் அதிகமாக விழுறது ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா ஆன்மீக பூமி, இறைவனே ஜென்மம் எடுத்த பூமி, இங்கேயே காமம் தலைவிரிச்சு ஆடுதுன்னா அப்போ மற்ற இடத்துல எப்படி இருக்கும் இல்லையா? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சந்தேகம் அப்படின்னு வருது இல்லையா? கணவனுக்கு மனைவி மேலே, மனைவிக்கு கணவன் மேலே, காதலனுக்கு காதலி மேலே, காதலிக்கு காதலன் மேலே, இதெல்லாம் ஏன் வருது, எப்படி வருது? நாம் என்ன நினச்சிக்கிறோம், அடப்பாப்பா அவன் பலகீனமானவன் அதை சந்தேகப்படுறான் அப்படின்னு தோணும். உண்மை அப்படி கிடையாது. அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவளுடைய அழகை பார்த்து நான் மயங்கினேன், அப்போ மற்றவன் ஏன் மயங்க மாட்டான்? இவளுடைய அறிவை பார்த்து நான் மயங்கினேன், மற்றவன் ஏன் மயங்க மாட்டான்? இவ பேசுகிற அழகை பார்த்து நான் மயங்கினேன், அல்லது கண் அழகு அல்லது உதடு அழகு எதையோ பார்த்து நான் மயங்குறேன், அப்போ ஏன் மற்றவன் மயங்க மாட்டான்? அப்போ அவனுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இது ஒன்று, அந்த பொண்ணு அழகு அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று அதை பார்த்தா நான் மயங்குறேன். என்ன மயக்கிற அவளுடைய அழகு மற்றவங்கள மட்டும் மயக்காதா? ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் உத்தமனுங்க கிடையாது, அது தெரியும். ஏன்னா ஸ்கூல்ல இருந்து பார்க்குறோம், ஸ்கூலு காலேஜ் எல்லாமே முழுக்க காமத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணோ பையனோ வேலைக்கு போகிற இடத்துல மட்டும் எல்லாம் உத்தமனாக இருப்பாங்களா அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்போ அவன் தெரிஞ்சுக்கிறான், இது வீக்னஸ், எல்லாருக்கும் இந்த வீக்னஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கான். கண்ணதாசன் பாட்டில் கூட பெண்ணுக்கு அழக படைத்தான், அத்தனை ஆசை கண்ணுலேயும் ஆசைன்ற விஷம் கொடுத்தான், ஊரெல்லாம் தூவி விட்டான் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம், எல்லாருக்குள்ளேயும் அந்த பலகீனம் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கல. இதில் இன்னொரு தப்பான விஷயம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்த மீட்டூவில் மாற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் அப்படி தப்பாக நடந்திருக்க மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் நடந்துருவான். மீட்டுன்னா அதான் அர்த்தம் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட மட்டும் இல்லை என்கிட்டையும் தான் அப்படி நடந்துருக்கிறான் அப்படின்னு வருது. இப்போ இதுதான் இந்த இறுதி நாள் தீர்ப்புன்றதுலாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. எப்போவோ பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ மாட்டிக்கிறாங்க பாருங்கள். கடைசியில் தான் தீர்ப்புன்னுவாங்களே, அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க நிறைய பேர்கிட்ட தப்பாக நடந்துக்குவாங்க. அது ஆரம்பத்தில் எப்படி வேணாலும் அது ஆரம்பிச்சிருக்கும். அது பார்த்தா பொண்ணே கூட பையனை தூண்டி இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு எப்பவுமே கூட இருக்க போகிறதில்ல, அவள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கலாம். அப்போ அந்த குணம் இல்லையா, நம்மளை பார்த்தா ஒரு பொண்ணு மயங்குவா அப்படின்ற ஒரு எண்ணமும், பொண்ணுக்கும் காமம் இருக்குதுன்ற எண்ணமும் அவனுக்குள்ள பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பதியும் பொழுது மற்ற பெண்களையும் டார்கெட் பண்ணுறான். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விதவையாக இருக்கிற பெண்கள், கணவனை விட்டு பிரிந்த பெண்கள், இவங்க கிட்டலாம் அதிகமாக மற்றவர்கள் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க காமத்துக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு இவனுக்கு தெரியுது. எப்படி தெரியும் இவனுக்கு? இவன் மனைவியை வச்சு தெரியும். அப்போ இவனுக்கு எடுத்ததே இவனுடைய மனைவி தான் இல்லையா? இப்போ காமம் இல்லாமல் இவனுடைய மனைவி இருக்க மாட்டா அப்படிங்கிற விஷயம் இந்த மனைவி மூலமாக இவனுக்கு தெரியும் போது தான்
இதை மற்றவங்க கிட்ட பிரயோகப்படுத்த ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே தான் சில பெண்கள் ஆண்கள்கிட்டையும் இதே மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா பலகீனம். இந்த பலகீனத்தை வச்சு, ஆனால் இது ஆரம்பத்தில் லவ்வாக இருக்கும்போது இது நமக்கு தெரியல, ஆனால் காமத்தை வச்சு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரியுது இது பலகீனம்னு தெரியுது. ஸோ இந்த பலகீனம் இவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணுன்றதும் அவன் தெரிஞ்சுக்கிறான். அது அவன் மனைவி மூலமாகவே கூட தெரிஞ்சுக்குவான், மனைவி அல்லது கணவன் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ அதை செக் பண்ணி அதன்படி விழுறாங்க. ஆனால் இதில் என்னென்னா இவங்களும் பலகீனமாக இருக்கிறாங்க, அதனால தான் இன்னொருத்தரை தேடுறாங்க. ஸோ அதேமாதிரி இதை வைத்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ப்ரொமோஷன் வாங்கிறதுக்காக பெண்கள் ஆண்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வரும், எல்லா துறையிலையும் வரும். அப்போ ஆண் வந்து ஒரு பெண்ணை அப்படி அப்ரோச் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று பெண்ணே வந்து ஆணை மயக்குவான் இதுக்காக, ப்ரொமோஷனுக்காக. ஸோ அப்போ எப்படி தைரியம் வருது இந்த தைரியம்? ஏன்னா ஆண்கள் எல்லாம் இப்படி தான் அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? ஸ்கூலில் போகும்போது எல்லாரும் அந்த பொண்ணையை பார்க்குறாங்க, காலேஜுக்கு போனால் எல்லாம் பார்க்குறாங்க, ஸ்கூலில் போனால் வாத்தியாரே வழிஞ்சு பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த எண்ணம் ஸ்ட்ராங் ஆகுது, நம்மளை பார்த்தா எல்லாரும் வழிவாங்க அப்படின்ட்டு. அடுத்தது ஆஃபீஸு, அப்புறம் பஸ்ஸில், எல்லா இடத்துலையும். அப்போ இத்தனை பேர் வழியும்போது இவன் மட்டும் இவன் என்ன விதி விலக்கா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ பெரும்பாலும் ஆண்கள் வந்து அதை எதிர்த்து பெருசாக ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா யார் நம்புவா இல்லையா? ஒரு பொண்ணு, ஒரு அழகான பொண்ணு வந்து என்னை மயக்கிறா அப்படின்னா யார் நம்புவா? ஸோ அதனால் அது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்து சில சமயம் அப்படி ஆவாங்க, சிலர் தான். ஏன்னா இப்போ அந்த மாதிரி மீட்டு அந்த மாதிரி பிரச்சனை மாட்டணும் பார்த்தீங்கன்னா அவன் 100,000 பெண்களை அந்த மாதிரி தப்பாக நடந்துப்பான். ஆனால் அவனை எதிர்த்து பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு தான் பேசுவான். அப்புறம் ஒரு பொண்ணு ஆமாம் எனக்கும் அப்படின்னு ஒரு 2-3 பேர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே தவிர 1000 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய பேர் விருப்பப்பட்டே வேறு வந்திருப்பாங்க. இப்போ இதில் என்ன ஒன்றுனா இவனுக்கு செம ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த பொண்ணு மட்டும் இப்படி இருக்கிறா? ஸோ அப்போ நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் சம்மதிக்க மாட்டேன்னு விடுறதில்லை, டார்கெட் பண்ணி மிரட்டி, இல்லாட்டினா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது, சினிமாவில் சான்ஸ் கிடைக்காது, அப்படி இப்படின்னு மிரட்ட வேறு செய்கிறாங்க. ஸோ அப்போ என்ன தைரியத்தில் இவன் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு காமம் இருக்குமே, இது தப்பாக ஆகாது, ஏன்னா இத்தனை பேர்கிட்ட இது சக்ஸஸ் ஆகிருக்கு, இவங்ககிட்ட மட்டும் எப்படி ஃபெயில் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதேமாரி லவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லவ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஸ்கூலில் இருப்போம், நம்மளை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு காதல் ஜோடி இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க, இன்னொருத்தர் இருப்பான், அவங்க யாரோ ஒரே ஒருத்தர் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி. 10th ஒரு 2 பேர், +2 ஒரு 4, எல்லாமே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், காலேஜில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா காலேஜில் எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேரும் நம்மளை திரும்பி பார்க்கல, ஸ்கூல்லேயும் யாரும் திரும்பி பார்க்கல. ஆனால் புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கோ அல்லது வீடு மாற்றலாகி போகிறோமோ அப்போ தானாகவே நம்மளை தேடி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து நல்லா பேசுகிறாங்க, ஆசையாக பேசுகிறாங்கும்போது டக்குன்னு விழுந்துடுறாங்க. காரணம் என்ன, நம்மளையும் மதித்து ஒருத்தங்க பேசுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனால் இது வந்து நம்மளுடைய பலகீனம், அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியறதில்ல. ஒருத்தங்க வாலண்டியராக வந்து ஒரு பொண்ணே நம்மக்கிட்ட வந்து ஆசையாக பேசுது அப்படின்னா அது உண்மையிலே பலகீனம்தான். அந்த பொண்ணு பலகீனமாக இருக்கிறா இல்லையா, நானுமே பலகீனமாக தான் இருக்கிறேன், அவளும் பலகீனமாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் இதுக்கு பேர் பலகீனம்னு நமக்கு தெரியல. எப்போ இது பலகீனம்னு தெரியுதுன்னா கல்யாணம் ஆகியும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட அவன் அந்த மாதிரி பழகும்போது தான் இவனுக்கு லேடி வீக்னஸ்ன்றாங்க. ஃபஸ்ட்டு தடவை பழகும்போதே அதுக்கு பேர் வீக்னஸ் தான். இதுதான் பெரிய வித்தியாசமான சமுதாயம், இது சாத்தானுடைய ராஜ்யம். இது எப்படின்னா முதல்ல லவ் பண்ணால் ஓகே, ரெண்டாவது பண்ணால் தப்பு. ஆனால் முதல் லவ் கண்டிப்பாக ரெண்டாவது லவ் தேட வைக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் விழுறீங்கன்னா ஏற்கனவே பலகீனமாக இருக்கிறீங்க, அது லவ் பண்ணி அக்செப்ட் ஆகி அப்படியே உருகி பேசுகிறாங்க, அல்லது அதுக்கும் மேலே கொஞ்சம் காமத்துலேயும் போகிறாங்க அப்படின்னா இன்னும் ஆத்மா பயங்கரமாக பலகீனமாக இருக்கும். அடுத்தது லவ் பண்ணாமல் இருக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுதான் அப்போ இந்த பலகீனம். அப்போ என்னன்னா இது பலகீனம் தெரிஞ்சு இதை விட்டு வெளியே வரணும். ஒரு கண்ணதாசன் பாட்டு வரும், கணவனின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும். ஆனால் அவர் தப்பான அர்த்தத்தில் பாடி இருக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தமும் இருக்குது. என்ன அந்த அர்த்தம்னா,
பொண்ணும் பலகீனமாக இருக்கிறா, பையனும் பலகீனமாக இருக்கிறான், 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற எல்லாரும் பலகீனமாக தான் இருக்கிறாங்க, எக்ஸப்ஷனே கிடையாது. சாமியார், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் எல்லாருமே. ஆனால் ஸோ அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் பலகீனமாக இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ காமத்தில் விழுறாங்க. ஆனால் நான் பலகீனமாக இருக்கிறேன்னு 2 பேரும் உணர்ந்துட்டாங்கன்னா, இந்த காமத்தில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சி தானே நம்ம விழுந்தோம். ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்றது காமத்தில் விழுந்தோன்னா 2 பேருக்குமே தெரியும். ஆனால் என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த சினிமா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் கல்யாணம் வச்சா என்ன நைட்லாம் தூங்கலப்பில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் இவங்க என்னமோ இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம தான் சரியாக என்ஜாய் பண்ணலையோ அப்படின்ட்டு மீண்டும் ட்ரை பண்ணணுன்ட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் தோணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடிமையாகிறாங்க, அந்த உடல் உணர்வுக்கு, அந்த எண்ணத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ அடிமை ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, அது எப்போ தெரியும்னா, மனைவி கர்ப்பமாகி அம்மா வீட்டுக்கு போகிறா அல்லது ஆஸ்பத்திரியில் இருக்கிறா அந்த டைமில் தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மனைவியோட தங்கச்சியோட தப்பானோட உறவு, வேலைக்காரங்களோட அல்லது வேற யாரோட இப்படியெல்லாம் வருது. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவன் அப்படிலாம் பண்ணியே இருக்க மாட்டான். இந்த மனைவியோட காமத்தில் விழுந்து விழுந்து பயங்கர பலகீனமாயிடுச்சு ஆத்மா. அதால் காமம் இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் எப்போவுமே அது அப்படி இல்லை, காமத்தில் விழுந்தப்புறம் தான் அப்படி ஆச்சு. அப்போ இவன் அதுக்கப்புறம் அந்த மனைவியோட தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை வேற யார்கிட்டயோ போனான்னா அதுக்கு உண்மையான காரணம் அவன்றதை விட அந்த பொண்ணு தான். ஏன்னா அவனுக்கு தீனி போட்டு போட்டு பலகீனமாக்கிச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணும் தப்பாக வேற ஒருத்தனோட தொடர்பு வைக்கிறானோ அதுக்கும் சத்தியமான காரணம் அந்த கணவன். அதுக்கு முன்னாடி அவள் லெவல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா, இல்லாட்டினா லவ் ரொம்ப காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள ரொம்ப பலகீனமாக ஆக்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பலகீனத்தை நம்ம பலகீனமாக இருக்கிறோம் அப்படின்னு கணவனும் மனைவியும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த பலகீனத்தை விட்டு நம்ம வெளில வரணும். இப்போ அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸாக ஆகும். நாம் முதல்ல காமத்தை விடலாம், இது தேவையில்லை, இதில் ஒன்றுமே இல்லைன்னு நமக்கே தெரியுது. ஆரம்பத்தில் எதுவும் இல்லாமல் தானே இருந்துச்சு, இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? இப்போ ஏதோ ஒன்று. ஏன்னா முதல்ல சிகரெட் குடிக்கிறோன்னா, தண்ணி அடிக்கிறோன்னா அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லவே மாட்டான். அதுக்கப்புறம் குடிச்சு தான் அவன் அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மைண்டில் ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த சமுதாயம் வந்து காமன்ற விஷயத்தை ஏற்றிடுச்சு. ஆனால் அது எதை நோக்கி அழைச்சிட்டு போயிடுச்சோ அதில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஏதோ இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இதிலிருந்து நாம் ஒன்றா இருக்கும்போதே வெளியில் வந்துடணும். அதுதான் கணவனின் துணையோடு காமத்தை வென்றாக வேண்டுன்றது உண்மையான அர்த்தம். ஆனால் அவங்க எந்த அர்த்தத்தில் போட்டாங்கன்னா, காமத்தில் விழுந்த காமத்தை வெல்லலான்ட்டு. விழுந்தால் அது எப்படி வெல்றது? எனக்கு கரிமீன் சாப்பிட்றத விடணும், அதனால் நான் கரிமீன் சாப்பிட்றேன்ற மாதிரி இருக்குது. அப்படி முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் காமத்தை விடணும்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆக்சுவலாக உங்களுக்கு காமத்தில் எதுவுமே இருக்காது. தினம் காமத்தில் விழுறவங்களுக்கு காமத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஒரு கடமைக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விடணும்னு முடிவு பண்ணும்பொழுது தான் அதில் ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை தோண்டும். ஏன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். காமம்னா என்னென்னே தெரியறதுக்குன்னா, காமத்தில் ஏதோ இருக்குதுன்ற எண்ணத்தை வந்து சமுதாயம் உருவாக்கிச்சு இல்லையா? ஆனால் நீங்கள் இப்போ காமத்தை சுவைச்சிட்டதுனால அதோடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். இல்லை அதில் நல்லா தானே இருந்துச்சுன்ற எண்ணத்தை எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த டைம் தான் எல்லோரும் பயங்கர அழகாக தெரிவாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண, மற்றவங்களை பார்க்குறதெல்லாம் கட் பண்ண. ஏன்னா மற்றவங்களெல்லாம் பார்த்ததுனால தான் நீங்கள் மனைவி கிட்ட காமத்திலே விழுந்தீங்க. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும், அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் தெரியும். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும். அடுத்தது காமத்தை தூண்டக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, சினிமா, நியூஸ் பேப்பர், மேகசின், இது எல்லாத்தையும் கட் பண்ணணும். காமத்தை பற்றி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக கட் பண்ணணும், அல்லது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று, காமத்தை தூண்டக்கூடிய ட்ரெஸ் தான் இன்றைக்கி எல்லாருமே போடுறாங்க. அப்படி இல்லாட்டினாலும், ஆனால் அதை விட முக்கியம் வந்து நமக்குள்ளே இருக்குது அந்த வீக்னஸ். ஸோ அதை நீக்கணும் அப்படின்னா நாம் தான் அதிலிருந்து வெளியில் வரணும். அதாவது என்னென்னா, பெண்கள் கவர்ச்சியாக உடை அணியிறாங்க, அதனால தான் இந்த பலாத்காரம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் நீ கெட்டு போகாமல் இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு ஏன், நான் எதுக்கு உன்னை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு பொண்ணுங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நான் கெட்டு போகக்கூடாதுன்ற அக்கறை எனக்கே இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் என் மேலே அக்கறை இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும்? பார்க்காம இருக்கலாமே. மற்றவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடணும் போடக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்ற உரிமை இருக்குது. ஆனால் அந்த உறுதித்தன்மை இருக்குதா, அந்த வைராக்கியத்தன்மை இருக்குதா, அதுதான் கேள்வி. ஸோ நீங்கள் பார்க்காதீங்க,
அவங்க எப்படி வேணாலும் வரட்டும், ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட வரட்டும், பார்க்கக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கணவனும் மனைவியும் காமத்தை விடணும்னு நினைக்கும்போது மீண்டும் காமத்தில் விழ வைக்கிறது அந்த கணவனோ மனைவியோ கிடையாது, சுற்றி இருக்கிற சம்பவங்கள், அந்த விஷயங்கள். இது இல்லாமல் வைப்ரேஷன் வேறு. ஏன்னா நான் காமத்தை விடுறன்றதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் காமத்தை விட மாட்டான். ஸோ அந்த காமத்துடைய வைப்ரேஷன் உங்களை தாக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அந்த வைப்ரேஷன் தான் என்னை தாக்குது, இது என்னுடைய இது கிடையாதுன்னு புரிஞ்சுட்டு அதிலிருந்தும் நீங்கள் வெளியில் வரணும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இது எல்லாம் வந்து நம்மளை தூண்டாமல் இருக்கிறதுக்கு. பட் இயற்கையாகவே நமக்கு காமத்தை வெல்லக்கூடிய சக்தியை இழந்துட்டோம். ஸோ அந்த சக்தியை அடையணும் அப்படின்னா இறைவனை நினைத்தால் மட்டும்தான் அடைய முடியும். ஏன்னா இந்த காமத்தில் கொஞ்சம் கூட சிக்காதவர் இறைவன் மட்டும்தான். அதனால தான் அவரை காமத்தகனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவரை நினைக்கணும். அவரை நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். நாம் அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மா, அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அந்த ஆத்மா தான் இன்றைக்கி அடிமையாகிருக்கு. காரணம் அது ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினச்சதுனால இன்னொரு உடல் மீது அதுக்கு ஈர்ப்பு வருது. ஆத்மான்ற உணர்வு இருந்தால் பரமாத்மா மேலே தான் ஈர்ப்பு வரும், அதாவது இறைவன் சிவன் மேலே தான் ஈர்ப்பு வரும். ஸோ அந்த சிவன் தான் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்பவுமே காமம் கிடையாது. கடவுள் ஏன் காமத்தை படைச்சார் அப்படின்வாங்க. காமம் தப்புனா ஏன் ஆணையும் பெண்ணையும் படைச்சாருன்னுவாங்க. ஆணும் பெண்ணுமாக காமம் இல்லாமல் 2500 வருஷம் இந்த பூமியில் இருந்தோம். அந்த மாதிரி தூய்மையான ஆணையும் பெண்ணையும் தான் இறைவன் படைத்தார். அதுக்கப்புறம் இந்த சாத்தான் பேச்சை கேட்டு நாம் காமத்துக்கு அடிமையாயிட்டோம். ஸோ அது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி இருக்குது. இந்த சொர்க்கத்தில் தான் முதல்ல நம்ம பிறப்போம், சொர்க்கத்தில் தான் பிறப்போம். அப்போ நம்ம தேவதைகளாக இருப்போம். அப்படி இருந்த நாம் 2500 வருஷம் கழித்து இதே பூமி நரகமாக மாறும். அது காரணமும் நாம் தான். ஏன் அப்படின்னா, சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்ற உணர்வு இருக்கும். அதோடைய நினைவாக தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் பாரதத்தில் அவங்களே அறியாமல் இருக்குது. சரி, அந்த ஆத்மா நரகத்தில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, தான் ஆத்மான்றதை மறந்துடுது. ஸோ ஆத்மாங்கிறத மறந்து உடல்னு நினைக்கிது. அப்போ தான் உடலின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வெளிப்படுது. அதிலிருந்து நம்மளை இப்போ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கடைசியில் வர்றார். ஏன்னா இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் மேலவங்க துக்கம் அதிகமாகுது. கடைசி 100 வருஷம் இறைவன் வந்து சொல்கிறாரு, இதுதான் பிரச்சனை, உடல்னு நினச்சது தான் பிரச்சனை. அதனால தான் நீங்கள் அனுபவிக்கிற எல்லா துக்கமும், அது உடல் சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் ஆத்மா தன்னுடைய சக்தி இழந்துடுச்சு. காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாயிடுச்சு. அழியக்கூடிய உடல் தான் நான் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. அதுதான் பிரச்சனை. இப்போ இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நான் அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மா. எப்படி டிரைவர் காரை ஓட்டுறார், காரு தன் இஷ்டப்படி ஓட்டினாலும் அவர் காரு கிடையாது, அதுக்குள்ளே அவர் உட்காந்துட்ருக்கார். அதுமாதிரி இந்த உடலை நம்ம இஷ்டப்படி நம்ம இயக்கினாலும் இதுக்குள்ளே பூர்வ மத்தியில் உட்காந்துட்டு இயக்கிட்டு இருக்கிறோம். கண் வழியாக பார்க்குறோம், காது வழியாக கேட்குறோம், சிந்திக்கிறோம், எல்லாமே பண்ணுறது என்னது, அந்த ஆத்மா அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கிறதுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. நரகத்தில் அதை மறந்து உடல் நினச்சதுனால அடிமையாகிறோம். கடைசி 100 வருஷம் இறைவன் வந்து சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் ஆத்ம சக்தி இழந்துடுச்சு. அப்போ இறைவனை நினைக்கணும். இறைவன் எப்படி இருக்கான்னு இது வரைக்கும் எந்த மதத்துலையும் சொன்னது கிடையாது. ஏன்னா எல்லா மதத்தையும் உருவாக்குனது மனிதர்கள். இப்போ இறைவன் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இல்லையா, நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க. இந்த குட்டி குட்டி புள்ளியாக இருக்கிறது தான் ஆத்மா. நமக்கும் இறைவனும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். நமக்கும் இறைவனுக்கும் ஒரே வித்தியாசம், நாம் பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றதில்லை. அதனால தான் அவரை சதாசிவம் அப்படின்னு சொல்லுவோம்.
சதாசிவமாக ஒளியாகவே இருக்கிறார், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவர் வந்து தான் ஆகணும். நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்காட்டினாலும் வந்து தான் ஆகணும். அப்போ எப்படி வர்றாருன்னா, ஒரு வயோதிக தாத்தா உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஏன் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இது வந்து எல்லையற்ற பகல் இரவு. கீதையில் இதுதான் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். சொர்க்கம் பிரம்மாவின் பகல், நரகம் பிரம்மாவின் இரவு. ஏன்னா சொர்க்கத்தில், அதாவது இப்போ அந்த பிரம்மா உடல் வழியாக தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ பிரம்மாவுக்கு இது இரவு. இந்த ஞானத்தை கொடுத்தவொடனே அது பகல் ஆகுது. என்ன, இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது, அந்த சொர்க்கத்தில் தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்கன்னு இறைவன் சொல்கிறார். ஸோ எழுப்புறார், நீ தான் தேவதை, நீ தான் ஸ்ரீ நாராயணனாக இருந்தேன்னு எழுப்புறார். இப்போ அந்த நாராயணனாக இருந்த நம்மளே தான் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நான் தான் நாராயணன்றதே மறந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த சாக்கடையில் அல்லது இந்த நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கிறோம், செத்து கிடக்கிறோம். ஸோ அதுதான் மகாவிஷ்ணு படுத்துட்டு கிடக்கிற மாதிரி இருக்கிறது. அது எப்படின்னா, அவர் செத்து கிடக்கிறார், உடல் இல்லை, ஆத்மா. ஆரம்பத்தில் விஷ்ணுவாக இருந்த, அதாவது நாராயணனாக இருந்த அதே ஆத்மா தான் கடைசி பிறவியில் பிரம்மாவாக ஆகுது. ஸோ பிரம்மாவோட நம்மளும் இருந்தோம், அவரோட சேர்ந்து நம்மளும் செத்து கிடக்கிறோம். ஆத்மான்ற உணர்வு இழக்கிறதுக்கு பேர் தான் சாவுறது. ஏன்னா ஆத்மா சாகாது, பட் ஆத்மான்ற உணர்வு இழந்து கிடக்குது. அப்போ எழுப்புறார், நீ தான் நாராயணன் அப்படின்னு. இதுதான் பைபிளில் இறுதி நாளில் உன்னை வந்து எழுப்புவேன்னது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஏதோ பணத்தை தான் எழுப்பாரு பிள்ளை இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, பாவம். சரி, இப்போ இறைவன் நம்மளை எழுப்புறாரு. ஏன் எழுப்புறாரு அப்படின்னா, இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்த 5000 வருஷத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம், இதே நாள், இதே வீடியோவை நீங்கள் போட்டிருந்தா தான், நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. நானும் இந்த நேரம் இதே வீடியோவை இதே நேரம் போட்டிருப்பேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 5000 வருஷம் வந்து ஒரு கல்பனும், ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதுதான் நடக்கும். சொர்க்கத்தில் வந்து காமம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. ஸோ அந்த குணத்தை நீ இப்பயே எடுத்துகிட்டு வந்தால் நீ சொர்க்கத்துக்கு வரலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, இந்த கலியுகத்தில் காமம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. காமம்னா என்னன்னே தெரியாது, காமமே பிடிக்கலன்றவங்களை பிடிச்சி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஸோ அப்போ காமம்னா தெரியணும் இல்லையா? கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் காமம் தெரிஞ்சால் தான் வாழ முடியும். அது இந்த யுகத்துக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு காலேஜ் சேர்க்குறாங்க, மெடிக்கல் காலேஜ் சேர்க்குறாங்கன்னா, அவனுக்கு ஓரளவு இல்லை, நல்லாவே மேத்ஸு, சயின்ஸு எல்லாமே வரணும். வந்தால் தான் அங்கே நடத்துறது அவங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு தகுதி அடைஞ்சால் தான் அங்கே அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் சொர்க்கத்தில் என்ன குணம் இருக்கோ அதே குணம் உனக்கு இப்போ இருந்தால் தான் நீ அங்கே வர முடியும். சும்மாலாம் வந்துட மாட்டாங்க இல்லை. சும்மா ஒரு சாமியை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அல்லது கர்த்தாவே கர்த்தாவே, அல்லாவேன்னா உங்களுக்கு குணம் வந்துடுமா? அல்லான்னு சொல்லிட்டு தான் கறி மீன் சாப்பிட்றோம், காமத்தில் விழுறோம். ஏசுன்னு சொல்லிட்டு தான் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வரைக்கும் தூய்மையாக இருக்கிறோம், வந்தோடனே எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாலும் சொர்க்கத்துக்கு வர மாட்டோம். அந்த காமம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு உங்களுடைய மனசை குழந்தை மாதிரி ஆக்கினா தான் வர முடியும். அதுதான் பைபிளில் வெளிப்பட்டிருக்கோம். இயேசு சொன்ன மாதிரி, குழந்தை மாதிரி ஆகாமல் பரலோக ராஜ்யத்தில் யாரும் பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? மெயின் காமம். ஸோ அதை வெல்லணும். ஸோ எப்படியும் சொர்க்கம் வரப்போகுது, ஆனால் நீங்கள் அங்கே வரப்போகிறீங்களா தெரியாது. தகுதி அடைஞ்சால் வருவீங்க. அட போடா, காமத்தை விட்டுலாம் நான் வரத்தலை, நான் நரகத்திலே பிறந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நரகம் அழிஞ்சால் தான் சொர்க்கம் உருவாகும், உலக அழிவு நடக்கும். அப்போ எல்லா ஆத்மாவும் மேலே போகணும். ஆனால் மேலே யாரும் போக முடியாது தூய்மையாகாமல். ஸோ இப்போ ஆத்மா உங்களை நினச்சி பரமாத்மாவை நினைக்கணும். ஸோ இந்த இடம் செம்பொன் நிறமாக இருக்கும், இங்கே சிவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ நான் புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கான்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் யோகம், இதுதான் ராஜயோகம். இதை பண்ணி தான் 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்தில் இந்த மாதிரி பிறவி எடுக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து இப்போ நடக்கிற விஷயம். நாம தான் இறைவனுடைய குழந்தை. சிவன் வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த லிங்கம் வச்சுருக்கிறாங்க.
இந்த மேல் பாதியோட முடிஞ்சு போச்சு சிவன். கீழ்ப்பாதி என்னென்னா பிரம்மா. அதாவது பிரம்மா வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கிறது என்னென்னா பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானம் வருது. ஸோ அந்த சிவலிங்கத்துக்கு அந்த பொட்டு வைக்கிறாங்க பாருங்க, அந்த பொட்டு தான் உண்மையிலே சிவன். அது சின்ன நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ண முடியாதனால கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ திட்டத்திட்ட இதே ஷேப்பில் ஒரு கல்லை வச்சு தான் அங்கே போய் முத்தமிடுவாங்க, எங்கே மெக்காவில். ஸோ எல்லாருமே அந்த ஒரு சிவனை தான் கும்பிட்றாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாதனால அடிச்சிக்கிறாங்க பாவம். சரி, இப்போ என்ன பண்ணால் இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய தந்தை சிவபரமாத்மா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கணும். உடல்னு பார்க்குற பழக்கம் கலியுகத்தை சார்ந்தது. இந்த கடைசி 100 வருஷம் இறைவனுடைய ஞானத்தை கேட்ட பிறகு நம்முடைய யுகத்துக்கு பேர் சங்கம யுகம். இறைவனும் குழந்தைகளும் சங்கமிக்கிற அல்லது சந்திக்கிற யுகம். ஸோ இப்போ நம்மளுடைய குணமே வேறு, ஏன்னா யுகமே வேறு. அப்போ இந்த யுகத்தில் புருவ மத்தியை பார்த்து தான் பேசணும். இப்போ பாருங்களா, இங்கே எங்கேயுமே பார்க்காதீங்க, இங்கே மட்டும் பாருங்கள். அப்போ இங்கே பார்க்குறீங்க, இதுக்குள்ளே தான் ஆத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சு பார்க்குறீங்கன்னா தானாகவே டக்குன்னு ஆத்ம உணர்வு வந்துடும். ஸோ அதுக்காக எப்போவுமே புருவ மத்தியை பார்த்து பேசுகிற பழக்கம் இருக்கணும். உங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். அப்போ தான் அந்த காமத்தை வெல்லக்கூடிய, அதாவது காமத்தை விடுறது வேறு, காமத்தை விடக்கூடிய சக்தியை நிரப்பிக்கிறது வேறு இல்லையா? எல்லாரும் எந்த நேரமும் காமத்தில் இல்லை. இப்போ கணவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான், மனைவி இங்கேயே இருக்கிறா, 2 பேரும் காமத்தில் ஈடுபடாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள காமம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உள்ளே இருக்குது இல்லையா? காமத்தை விடக்கூடிய சக்தி இல்லை. ஸோ அப்போ அந்த காமத்தையும் விடக்கூடிய சக்தி கணவன் மனைவி கூட இருக்கும்போதே எடுத்துகிட்டு வர முடியும். இறைவனை மட்டும் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இறைவனுடைய குழந்தை தான் நானும், என்னுடைய மனைவியும் இறைவனுடைய குழந்தை தான். அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைன்னா 2 பேர் யார்? அண்ணன் தங்கச்சி இல்லையா? ஸோ அந்த மாதிரி சகோதரன் சகோதரியாக இருக்கிறது. ஸோ இதோடைய நினைவாக தான் இங்கே பிள்ளையார் முருகன் அப்படின்னு காட்டி இருக்கிறது. அப்போ என்னென்னா சிவனுக்கு எல்லாரும் தான் குழந்தைங்க, 2 குழந்தை கிடையாது, எல்லாரும் தான் குழந்தை. நம்ம கதையில் 2 குழந்தைன்ற மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் ஒரே குழந்தை இயேசுன்ட்டாங்க, அப்படி கிடையாது. 2 விதமான குழந்தை. பிள்ளையார் மாதிரி சிவனே உலகம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க பிள்ளையார். அவருடைய படைப்பு பின்னாடி சுற்றுறவங்க முருகன். ஏன்னா முருகன் உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பார் இல்லையா? நமக்கு உலகமே இப்போ கடவுள் தான். ஸோ அப்போ இந்த வெளி உலகத்தில் நம்மளுடைய பார்வையே படக்கூடாது. ஏன்னா வெளி உலகம் ராவணனுடைய ராஜ்யம். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுதான் ராவணன் அல்லது மாயா அல்லது சாத்தான் சொல்கிறது. ஃபுல்லாக இந்த 5 விகாரத்தை தோன்ற மாதிரி தான் உலகம் இருக்குது. அதனால் வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி விரதம் இருக்கிறோம். இப்போ இந்த விரதத்துடைய நினைவாக தான் இந்துக்கள் நிறைய பண்டிகை கொண்டாடுறது, எல்லா மதத்திலுமே பண்டிகை கொண்டாடுறது அர்த்தம் அதுதான். ஸோ முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வில் இறைவனை நினைக்க தான் அந்த சக்தி வரும். அது மட்டும் இல்லை, காமம் தப்புன்னு உலகத்தில் யாருமே சொல்லலை இறைவனை தவிர. ஸோ அப்போ இறைவன் சொல்கிறத கேட்க தான் அது தப்புன்ற உணர்வே வரும். ஏன்னா இவ்வளோ வயசு, ஒரு 20-25 வயசு வரைக்கும் காமம் ரைட்டுன்ற விஷயத்த உலகம் சொல்லி தான் நீங்கள் கெட்டு போனீங்க. இப்போ நல்லா ஆகணும்னா காமம் தப்புன்ற விஷயத்த ஒருத்தர் சொல்லணும். கடவுளுக்கு மட்டும்தான் அதை சொல்கிற அருகதை இருக்குது. ஏன்னா அதில் மாட்டாதவர் அவர் ஒருத்தர் தான். ஸோ அவர் தினம் நடத்துகிற அந்த ஞானத்தை தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா ராஜயோக தியான நிலைகளும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அல்லது நீங்கள் யூடியூப்பில் கூட BK சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இறைவனுடைய நேரடி ஞானத்தை கேட்கலாம். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற 3 நம்பரில், மெயினாக இந்த ஃபஸ்ட் நம்பரில் கூட நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டு, இந்த ஃபஸ்ட் நம்பர், அதாவது 9894671743, அதுக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த முரளி வீடியோ லிங்க் அனுப்புவோம். ஸோ உங்கள் ஊரில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களுடைய முகவரி வேணும்னா இந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, காமத்தை விடணும், அப்புறம் கடவுளையும் நினைக்கிறீங்க, முரளியும் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவர்ஸில் ஆகும். ஆனால் பலம் பயங்கரமாக இருக்கும். என்னென்னா முதல்ல கொஞ்சமாக காமத்தை இந்த உலகம் காதல்ன்ற பேரில் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக அப்படியே காமத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ ரிவர்ஸில் வரும். காமத்தை சுவைச்சிட்டதுனால அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். பட் அது எண்ணத்தில் தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு
அது மனசு, அதுதான் அந்த எண்ணங்கள் தான் மாயா சாத்தான்னு சொல்கிறது. ஸோ அதிலேருந்து நான் தப்பிக்கணும். அப்போ இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். இறைவனுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா அப்படின்னு அவரை மனக்கண்ணால் நட்சத்திரம் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா அவர் கூட நாம் வாழறோம். இறைவனை கணவனாக்கி ஆத்மாவாகி நாம் மனைவியாக இருக்கிறோம். ஸோ அதுதான் உண்மையிலே சிவன் பார்வதின்றது. ஆக்சுவலாக இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் இல்லையா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் லிங்க ரூபத்தில் இறைவன் இருக்கார், பார்வதிக்கு உடல் இருக்குது. எப்படி கல்யாணம் ஆச்சு? ஸோ அப்போ என்னென்னா இது ஆத்மா கல்யாணம், ஆன்மீக கல்யாணம். எப்படி ஒரு மனைவி கணவனே நினச்சிட்டு இருப்பாளோ அது மாதிரி ஆத்மாவாகிய நாம் சிவத்தந்தையே நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அவர் கணவன். ஸோ கணவன் மட்டும் இல்லை, எல்லா உறவும் அவரோட வைக்கும் பொழுது தான் காமத்தை மட்டும் இல்லை, கோபம், பற்று எல்லாத்தையும் நம்மளால் வெல்ல முடியும். ஸோ நமக்கு இந்த கடைசி நேரம் இறைவன் மட்டும்தான் உலகமே. இதுதான் புராண கதையிலையும் பார்த்திங்கன்னா இந்த உலக அழிவின் பொழுது பார்வதி உலகம் அழிஞ்சிடக்கூடாதுன்ட்டு சிவனை நோக்கி கடுமையான தவம் கிடந்ததாக சொல்லுவாங்க. அந்த பார்வதி நாம தான். இருக்கிற தவம் இறைவனை நினைத்து இந்த காமம் கோபம் எல்லாத்துலேருந்தும் புத்தியை விளக்குறோம். ஏன்னா இதுதான் உலக அழிவுக்கே காரணம். ஸோ அப்போ இந்த பூமி சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும் பொழுது நாம் இந்த மாதிரி தேவதையாக, ஸ்ரீகிருஷ்ண, ஸ்ரீராதை இந்த மாதிரி தேவதையாக நாம் பிறப்போம். பரிசுத்தமானவங்க. ஆனால் இவங்க கதையில் வேறு மாதிரி காட்டிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல்லாம் கிருஷ்ணர் இருக்க மாட்டார், பயங்கர அலங்காரத்தோடு இருப்பார். அது பார்த்திங்கன்னா கோயிலில் தெரியும், உடம்பு உள்ளங்கையை தவிர எல்லா இடத்துலையும் நகை இருக்குது. அப்படி இருக்கிறவர் ஏன் இப்படி இருக்கிறார்? வேதங்களில் அப்படி நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒன்றும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் கிடையாது, அவர் இளவரசன். ஆனால் அங்கே அப்படி காட்டியிருக்கிறாங்க. சரி, மற்றபடி இது இந்த ஞானத்தை உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக பஸ்ஸில் கட்டுறதுக்காக உருவாக்கின காலண்டர். ஸோ அதனால் இதில் இருக்கிற விஷயமே உண்மைன்னு புரிஞ்சிக்க வேண்டாம், இதை வச்சு சில விஷயங்கள் புரிய வைக்கிறோம். ஸோ இங்கே கூட சிவன் இப்படி காட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது சிவன் கிடையாது, இதுதான் சிவன். இது சங்கர் அப்படின்னு சொல்லுவோம், சிவசங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றிய ஞானம் இன்னும் ஆழமாக போகும். மற்றபடி சிவனை நினைக்கணும், அவ்வளோதான். சிவனை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். மற்றபடி மாயை பிடிச்சி இழுக்கும். இல்லை காமம் ரைட்டு தான்ட்டு எல்லாரும் சொல்ல வருவாங்க. அப்போ காமத்தை உங்கள் உடலே தூண்டும், உங்கள் உணவு தூண்டும். ஸோ அந்த உணவெல்லாம் கட் பண்ணணும். கரிமீன் கேட்கவே தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாரதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் கரிமீன் சாப்பிட்றது தப்புன்ட்டு. ஸோ அதை கட் பண்ணிடணும். அடுத்தது வெங்காயம், பூண்டு, அதுவும் காமத்தை தூண்டும். ஸோ அது ரெண்டுத்தையும் கட் பண்ணணும். எதெல்லாம் தேவதைகளுக்கு படைக்க மாட்டீங்களோ, இந்து தெய்வங்களுக்கு படைக்க மாட்டீங்களோ, அதாவது குறிப்பாக மகாவிஷ்ணுவுக்கு படைக்க மாட்டீங்களோ, அதை நாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவங்க சாமிக்கே கரிமீன் படைக்கிறாங்க இல்லையா? ஆனால் விஷ்ணு கோயிலில் அதெல்லாம் இருக்காது, பூண்டு வெங்காயம் கூட இருக்காது. ஸோ ஏன்னா அவங்க தான் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாம் மாறப்போகிறோம். இப்படி நீங்கள் உங்கள் கணவன் இருக்கும்போதே, மனைவி இருக்கும்போதே மாறிட்டீங்க அப்படின்னா, உங்கள் கணவன் அல்லது மனைவியை பிரிஞ்சு நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நினச்சி உங்கள் கணவனோ மனைவியோ கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா காமத்தை வென்றுட்டீங்க. நான் பக்கத்தில் இருக்கும்போதே அவருக்கு காமம் தேவைப்படலை, அவருக்கு எப்படி வெளியில் தேவைப்படும்? அப்போ சந்தேகமே வராது. ஸோ இதுதான் உண்மையான தீர்வு. அதாவது வாயை திறந்து சந்தேகப்படுறவங்க மட்டும் சந்தேகப்படுறான்னு அர்த்தம் இல்லை, எல்லாருக்குமே அது இருக்கும். ஆனால் வெளியில் தான் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காமத்தை வென்றுட்டீங்க, கணவனோட இருந்துக்கிட்டே காமத்தை வென்றீங்க, மனைவியோடு இருந்துக்கிட்டே காமத்தை வென்றுட்டீங்க, அதை பற்றிய எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னும்பொழுது உங்களை நம்பி உங்கள் கணவனும் மனைவியும் எங்கே வேணாலும் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, காமம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட இல்லைன்னா காமம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பலாத்காரம், யூட்டிசிங் எதுவுமே வராது. நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளே வரும். ஸோ இவ்வளவு நன்மை இருக்குது. ஸோ ஆனால் இதில் என்னென்னா, அது பிடிச்சி இழுக்கும். நீங்கள் காமத்தை வெல்லும்போது பற்று பயங்கரமாக பிடிச்சி இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வெல்லணும். பற்று, அப்புறம் கோபமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும். அப்போ அது தெரிஞ்சுக்கணும். நம்ம காமத்தை வெல்ற இந்த முயற்சியில் என்ன பண்ணுவோம் மாயா அப்படின்னா, கோபத்தை தூண்டுற மாதிரி சூழ்நிலை வரும். அது புரிஞ்சுக்கணும். அது ஏன் எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் கோபம்னு வருது, டென்ஷன் ஆகுறீங்கன்னா அதை தனிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஆயுதமாக காமத்தை பயன்படுத்துனீங்க. இப்போ ஏன் கோபத்தை தூண்டுற சூழ்நிலை வருதுன்னா, இப்போ இந்த டென்ஷன்லாவது நீ காமத்துக்கு வருவல்ல அப்படின்றதுக்காக தான் வருது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க இறைவன் நினைவு முரளி இதுலேயே பிஸியாக வச்சுருக்கும்போது எல்லாத்துலேருந்து அப்படியே படிப்படியாக வெளில வந்துடுவீங்க.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் சினிமாவில் நல்லா அப்படியே பறக்க வைக்கிற மாதிரி காதல் பாடல்கள் இருப்பாங்க. அதுதான் மோசமான எதிரி இரட்டை அர்த்த வசன பாடலை விட. ஏன்னா நீங்கள் காதலில் விழுந்தாலே அடுத்த ஸ்டெப்பு காமம் தான். ஏன்னா இப்போ சமீபமாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி பொண்ணும் பையனும் ஸ்கூலில் யாருக்கும் தெரியாமல் அப்படியே தனியாக பின்பக்கம் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க பெரியவங்க மாதிரி. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஆத்மா சக்தி எழுந்துருச்சு பாருங்கள். எல்கேஜிலே அப்படி இருக்குதுன்னா, அதாவது எல்கேஜிலே கூட பசங்களுக்கு வந்து அந்த காமம் இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு தைரியம் வராது. ஸோ இந்த தைரியம் வருதுன்னா அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்குது ஆத்மா. ஏன்னா அந்த ஆத்மா அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியாக இருந்தது தான். காமத்தில் மூழ்கின ஆத்மா தான் குழந்தையாக பிறக்குது. பட் ரொம்ப சின்ன வயசுல அது வெளிப்படுது. ஸோ அப்போ காரணம் நம்ம விழுந்ததுனால தான் நம்ம குழந்தைங்க அப்படி ஆகுறாங்க. அப்போ அந்த குழந்தைய காப்பாற்றணும்னா முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். மற்ற சட்டத்திட்டங்கள்லாம் அப்புறம். நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்கள் குழந்தை அப்படி பண்ணாது. ஸோ உங்கள் குழந்தை, ஏன்னா காமம் தப்புன்னா யாரும் ஏற்றுக்கிறதே இல்லை. அதாவது ஆனால் காமத்தினால அந்த உதாரணத்துக்கு நிறைய சிறுமிகள் எல்லாம் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா காமத்தில் ஈடுபடுவாங்களா? அந்த சம்பவம் நடந்த உடனே பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு காமத்தில் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு உறுத்தும், இந்த காமத்துக்கு தானே என் குழந்தை பலியானான்ட்டு. ஸோ அவங்களுக்கு உறுத்தணுன்றதுக்காக தான் இது நடக்குது. கர்மத்தின் விதிப்படி அந்த குழந்தையும் அந்த தப்பு பண்ண குழந்தையாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் அடி ஓதப்பட்டு தான் நான் காமத்தை விடணுமா? இன்னொன்று என்னென்னா, காமத்தை விட்டிங்கன்னா அவ்வளோ ஆனந்தம் இருக்கும் நிரந்தரமாகவே. அது நீங்கள் குழந்தைய பார்க்கலாம். குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த குழந்தைக்குள்ளே காமம் இல்லாமல் அட்லீஸ்ட் மறந்து இருக்குது. ஸோ அதே ஸ்டேஜை நம்ம அடையும் பொழுது நம்மளை பார்த்தாலும் மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில துறவிகள் எல்லாம் பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷமாகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தூய்மை. ஸோ அந்த தூய்மை ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நிறைய நன்மை இருக்குது. காமத்தை விடாததுனால இருக்கிறது ஃபுல்லாக தீமை மட்டும்தான், எந்த விதமான நன்மையும் கிடையாது. உடனே அப்போ குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்வாங்க. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது நினைச்சாலும் நடக்கும். அதனால் கணவன் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவுருவாலே தவிர காமத்தின் மூலமாக கிடையாது. காமம்னா என்னன்னே தெரியாமல் சொர்க்கத்தில் வாழ்ந்ததுனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அப்படி நாம் தான் இருந்தோம். மீண்டும் அப்படி ஆகிறது பெரிய ஆச்சரியம் இல்லை, கண்டிப்பாக ஆகிடுவோம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். சரி, அவசியம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் காதல் பண்ணி வீணாக போயிட்டுருக்குறாங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எல்லாருக்குமே, ஏன்னா லவ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, ஆனால் மனசளவில் அந்த சஞ்சலம் எல்லாருக்கும் தானே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அல்லது இந்த ஃபஸ்ட் நம்பர் +919894671743 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் அந்த முரளி வீடியோ லிங்க் வந்து டெய்லியும் அனுப்பிச்சிட்டு இருப்போம். அடுத்தது இது அவசியம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். நிறைய ரகசியங்கள் அதில் இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காலத்தெல்லாம் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு அதெல்லாம் பெரிய கொடுமை, நாங்களாம் புரட்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு என்னமோ காமத்துக்காக ஏங்கிட்டு இருந்த மாதிரி இவனுங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பிடிச்சி அந்த பொண்ணுக்கு போட்டாங்க. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்ணுக்கு காமம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ எதுக்குன்னா, அதில் விழுந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் இறைவன் நினைவில் இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி சீக்கிரமாக கணவனோ மனைவியோ இறக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள காமம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது கட் பண்ணுறாரு இறைவன். மற்றபடி இறந்தவங்க போய் பிறந்துட போகிறாங்க, அதுக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இறைவனோட புத்தி செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான், அவங்க தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வெள்ளை ட்ரெஸ் அவங்களுக்கு போட்டது. ஸோ ஆனால் இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இருக்கும் பொழுதே அந்த சக்தியை எடுத்துக்கோங்க. ஏன்னா இருக்கும்போதே உங்களால் முடியல அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்குள்ள காமம் இருக்கும். ஏன்னா அது யாரோ சொன்னாங்க, அந்த காமம் வந்து அப்படியே பிடிச்சி தின்னோன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்கிறவன் அவன் எல்லாருமே காமத்தில் தான் இருக்கிறான். அப்போ அவன் உங்களை டார்கெட் பண்ணுறான். அப்போ உங்களை டார்கெட் பண்ணுறது உண்மையிலே நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட காமமே இல்லைன்றது உங்கள் பார்வையில் தெரியணும், அந்த பரிசுத்தமான பார்வையில் தெரியணும். அப்படி இருக்கும்போது யாருமே அப்படி வரமாட்டாங்க. உங்களுக்குள்ள காமம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தெரியும் வெளியில். அதனால தான் அவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க. உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா நெருங்க முடியாது. உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்.
ஸோ அந்த மாதிரி சக்தியை கணவன் அல்லது மனைவி கூட இருக்கும்போதே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த செய்தியை சொல்கிறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். அந்த செய்தியை தான் நமக்கு கொடுக்குறோம். மற்றபடி இது வரைக்கும் நீங்கள் படித்த மதங்கள் வேதங்கள் எல்லாமே மனிதர்கள் உருவாக்கியது. அதில் எதுவுமே இந்த செய்தி கிடையாது. காரணம், அவங்க மனிதர்கள். யாராக இருந்தாலும் யாரையும் கடவுள் அனுப்பலை. கடவுளே வரும்போது அவர் எதுக்கு மற்றவங்களை அனுப்பணும்? மனிதர்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.